ஹிஜாபா இதெல்லாம் இதெல்லாம் ஹிஜாபா? இதுக்கு ஹிஜாப் போடாம வெளியே வரலாம். ஹிஜாப் எதுக்குங்க? ஹிஜாப் எதுக்கு? எதுக்கு ஹிஜாப்? உடலுடைய உறுப்புகள் எல்லாம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக மிக நீளமான தொலைதொலை என்ற ஹிஜாபை போட்டுக் கொண்டு வெளியே வர வேண்டும். இன்னைக்கு ஆண்கள் எல்லாம் அதுக்கு மாத்தமா செய்யறாங்க. ஆண்கள் எல்லாம் கரெக்டா ஃபுல் டைம் போட்டு கீழே வரைக்கும் பேண்டை இழுத்து விட்டுட்டு உடம்புல எந்த மேல வரைக்கும் டைய போட்டு இறுக்கிட்டு கழுத்து கூட தெரியாம நடக்கிறாங்க. நம்ம பொம்பளைங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ் 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 ரெண்டே ரெண்டு துணி தான் முஸ்லிம் பெண் போடுகிறான். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, உங்கள் செவிகளுக்கு விடவில்லை, இப்படி ஆடை அணியக்கூடிய பெண்கள் சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுகர முடியாது, சொர்க்கத்தில் நுழைய முடியாது. வலா யஜிதுன பிஹா வலா யதுகுலூனல் ஜன்னah, நுழைய முடியாது. காசியாத்துன் ஆரியா, ஆடை அணிந்திருப்பாள், நிர்வாணமாக இருப்பாள். 3 மெல்லியதாக ஆடை இருந்தால், கவர்ச்சி ஏற்படும்படி ஆடை இருந்தால், பிறருடைய பார்வை அவள் பக்கம் சாய்க்கும்படி ஆடை இருந்தால் அந்த தன்மைகளில் வந்து விடும். இன்னைக்கு ஹிஜாப் தான கவர்ச்சியே. அந்த தெருல கொஞ்சம் நடந்து போய் பாருங்கள், பொம்மையில மாட்டி வச்சிருக்காங்களே ஹிஜாப், மினு 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 மினு. பட்டு புடவை தோத்து போயிரும் இந்த காலத்துல ஹிஜாபுக்கு. அதையும் விற்கிறார்களே, மமங்களா வாங்கடா, மறுமையில உங்களுக்கு இருக்குது. விட்ட காரணத்திற்கு கூலி வாங்குகிறீர்களா? இதை விட்டு பாயிஷாவை பரப்புகிறீர்களா? யார் மானக்கேடான விஷயங்கள் மக்களிடத்திலே பரவுவதை விரும்புகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபம் உலகத்திலும் இருக்கிறது, மறுமையிலும் இருக்கிறது அப்படின்னு ஒரு பேப்பர் எழுதி கொடுத்து எல்லா புக்கா கடையில கொடுத்துட்டு வந்துருக்கேன்.